ராமநவமிக்கு நீர்மோர் பானகம் தான். ஆல்ரெடி நீர்மோர் பானகம் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. இப்போ நீர்மோருக்கு நல்லா சுத்தமாக தயிர் இதுக்குன்னே உர குத்தணும், உர குத்தி வச்சுருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக தான் உர குத்தி வச்சுருக்கணும் தயிரை. அது பாருங்கள், நல்ல நீராக இருந்தால் போதும். இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம், உப்பு துளி போடுங்க, உப்பு துளி ஊண்டு போட்டு நல்லா தண்ணி விடணும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, நல்லாவே விடலாம். நீர்மோர் தான், அதனால் நிறையாவே தண்ணி விடலாம். விட்டு உப்பு பெருங்காயம் போட்டுக்கோமா. இப்போ மத்து இருந்தால் மத்தால கிடையாது. இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை, அது கொஞ்சம் வாசனைக்கு. கொத்தமல்லி உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி கருவேப்பிலை கிள்ளி போடுங்க, அப்போ தான் அதோட கருவேப்பிலையோட வாசனை வரும். எப்போவும் முழுசாக போடுறத விட கிள்ளி போடுங்க. இப்போ கொஞ்சம் இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன், தோல் சீவணும், தோலோடு போட்டுறக்கூடாது. இஞ்சி பாயசம், அதனால் தோல் சீவி கட் பண்ணி கூட போடலாம். ஆனால் மோருக்கு இப்படி போட்டால் நல்லாயிருக்கும். இன்னும் சாறு எடுத்து கூட போடலாம். இந்த மாதிரி போட்டு இஞ்சி கொஞ்சம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஒரு நீர்மோர். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா போடலாம். ஆனால் நான் சாமிக்குங்கனால போடலை, வேண்டாம், எதுக்கு பச்சை மிளகா போட்டு காரமாக அப்படிங்கிறத போடல. பாருங்கள், இஞ்சி பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை உப்பு பெருங்காயம் போட்டு நீர்மோர் இதுதான். இப்போ ராமநவமிக்கு நீர்மோர் பானகம் ரெண்டும். நீர்மோரில் இஞ்சி போட்டிருக்கு, பானகத்தில் சுக்கு போட்டிருக்கு, இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கு, பெருங்காயம் உப்பு. அதில் பார்த்திங்கன்னா வெல்லம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ரெண்டே கொடுத்திங்கன்னா சாமிகிட்ட நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அந்த சுவாமி நிறைவேற்றுவார். உங்கள் எல்லா வேண்டுதலும் நிறைவேறணும் நானும் வேண்டிக்கிறேன் சாமிக்கிட்ட.